இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 26, 2026, 26/1/2026, தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை. அஸ்வினி நட்சத்திரம் மதியம் 12:34 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி இரவு 9:19 வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பீஷ்மாஷ்டமி. வாஸ்து நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். குடும்ப விஷயம் சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை ரொம்ப லாபத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு சில நல்ல ஆலோசனைகளை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பீங்க. அதை சில பேர் தப்பாக பயன்படுத்திக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கொடுங்க. தேவையில்லாத நபர்களுக்கோ அல்லது தரம் தாழ்ந்த நபர்களுக்கோ இன்றைக்கி அட்வைஸ் கொடுக்கறத உங்களுடைய நேர விரயமாக நினச்சிக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நெருக்கமான நபர்களுடன் இன்று நட்பு பாராட்டுவீர்கள். அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை கொடுப்பீங்க. சிலருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடல் சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கும். அதே சமயம் இன்னைக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ரொம்ப மரியாதை கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள், பதவிகள் கிடைக்கக்கூடிய இடமாற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காரியத்திலும் கண்ணாக செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை, தடுமாற்ற நிலை மாறும். ரிஷப ராசி. விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு தனிப்பட்ட தேவைகளுக்கான, அதாவது பர்சனல் விஷயங்களுக்கான செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். நண்பர்களுடன் குழாமித்து சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தந்தையின் கடன் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் தந்தையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் ஏற்படுத்தின உதவியின் காரணமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தந்தை வழி பாட்டி மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரித்தாலும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பழைய கடனை அடைக்கிறதுக்கான முயற்சி வெற்றியை தரும். உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் அல்லது மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்படாதீங்க. அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதரர்களை நினைத்து மன வருத்தம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். முதலீடுகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி உடனே வெற்றி கிடைக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். அதனால் நீங்கள் போடுற முதலீடு உங்களுக்கு இரட்டிப்பாகிறதுக்கோ 3 மடங்காக மாறுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனே கிடைக்காது. அதனால் பொறுமை அவசியம். இன்று பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக அல்லது நண்பர்கள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். மிதுன ராசி.
லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான பார்வையில் உச்ச செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு எதிரிகளால் பண வரவையும் லாபத்தையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் தேவையில்லாத மனஸ்தாபம் வரும். குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளாலும் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் உங்கள் பேச்சுக்கு எதிரிகளின் பேச்சு பலமாக இருக்கும். ஆனால் உங்கள் பேச்சு தான் கடைசியில் எண்டாகும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுத்துவாங்க. அதே சமயம் எதிரிகளால் உங்களுக்கு வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தந்தை விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுனால உடல் சோர்வு ஏற்படும். உடம்பு சம்பந்தமாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் உடம்பு சோர்வாக இருக்கிறதுனால செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும். சில சமயம் உங்களுக்கு வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் மூலமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் தசமஸ்தானத்தில் உச்ச செவ்வாயின் பார்வையில் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாயின் பார்வையில் இருக்கிற சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு அலுவல் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு புதிய வளர்ச்சி ஏற்படும். புதிய தொழில் துவங்குவதற்கான சூழ்நிலை இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு சுப செலவுகளால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக எதிரிகளையும் அல்லது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வீடு மனை தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட சுப செலவுகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கும் உங்களுக்கு இன்றைக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் கௌரவத்தை கொஞ்சம் அசைச்சு பார்ப்பாங்க. கொஞ்சம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க. அதாவது உங்களுடைய சுயமரியாதையை டெஸ்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பொறுமையை ஏற்படுத்தினா நல்லது. நீங்கள் பிடிவாதம் முடிச்சு அல்லது அவங்கக்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத கௌரவ குறைபாட்டை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தாயகம் திரும்புறதுக்கோ குடும்பத்தாரோடு சேர்ந்து மகிழ்வதற்கோ வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு, அதாவது உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ கொஞ்சம் அதிகாரமாக பேசுனாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா அவங்களுடைய சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி. உறவுகள் வகையில் ஒரு பெரிய மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தந்தை வழி உறவுகளால் மதிக்கப்படுவீர்கள். தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுக்கான வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். மருத்துவ ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அரசியல் துறை சார்ந்தவர்களால் ஏற்பட்ட எதிர்ப்புகள் விலகும். அரசாங்க எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீட்டில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்கள் சொந்தக்காரங்க எதிரில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுனால நீண்ட நாட்களாக இருந்த மனஸ்தாபம் உளைச்சல் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் இன்று நல்ல அந்யோன்யம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, இன்றைக்கி முதலீடு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் இதுவரைக்கும் கிடைக்காத மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக தலைப்பகுதியில் இன்றைக்கி ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அதற்கான மருத்துவ உதவியை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள், அரசாங்க ரீதியான குழப்பங்களால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கு அல்லது பாராமுகம் உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. இன்றைக்கி மறைமுக எதிரிகளின் தொல்லையும் அதிகரிக்கிறதுக்கும் அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் அல்லது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்காகட்டும், உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது. உறவுகளும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. குறிப்பாக தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை இன்று பண விவகாரங்களையோ குடும்ப விவகாரங்களையோ வெளியாரிடமோ அல்லது நெருங்கிய உறவுகளிடமோ பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாகவும் உங்களுக்கு பணவிரயம் அல்லது அவருடைய ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் குடும்பத்தில் அவர் சம்பந்தமான விஷயங்கள் மனச்சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுன்னா இன்றைக்கி அதில் ஒரு அளவுக்கு குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர 100% அவர்னால ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகாது. உங்களுடைய பிடிவாத குணம் சற்று உங்களுடைய தந்தையின் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பிடிவாதம் பிடிச்சு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் விஷயத்துலலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யாது. அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக சில தவறான முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வீண் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களை எதிர்க்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுடைய வளர்ச்சி, எதிர்கால வளர்ச்சி தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உச்ச பலத்தோடு சந்திரனுக்கு தன் பார்வையை கொடுக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனுக்கு. அதனால் இன்று உங்களுக்கு சந்திரமங்கல யோகம், புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடு செஞ்சவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. அனாவசிய செலவுகள் அல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் வரவேண்டிய பணப்பாக்குகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். ஆனால் நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு அதிகார உச்சவரம்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களை பாராட்டி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்திலையும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றத்திற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் புதிய மாற்றத்திற்கான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டி செயல்படுவாங்க. புதிய நட்புகளின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கிறனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்ப தேவைகளுக்காக, அதாவது குடும்பத்தை இடமாற்றம், குடும்பத்துக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகள் ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற சந்தோஷகரமான நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒன்றா உங்களுடைய மாமனாருக்கோ இல்லை மாமியாருக்கோ மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கும் இன்றைக்கி பாதிப்பு அலைச்சல் இருக்கும். அவங்களுக்கும் இன்றைக்கி உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, ராசிநாதன் உச்சபலத்தோடு இருந்து சந்திரனுக்கு தன் பார்வையை கொடுக்கிறார். அதனால் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். கடன் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய இண்டஸ்ட்ரி சம்பந்தம்
தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கடன் வாங்கினா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் மட்டுமல்லாமல் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சிகள் வருமானத்தை கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைப்பதற்கும் பழைய தொந்தரவுகள் அல்லது பழைய எதிரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகளில் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை மற்றும் எதிரிகள் பிரச்சனையிலும் சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக கொஞ்சம் பயம் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தமாக நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால பொறுமையாக செயல்படுங்க. இன்றைக்கி பதட்டப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவரின் ஆரோக்கிய விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகள் இன்று உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் கடந்த காலத்தில் வாங்கின கடனை குத்தி காட்டி சில பேர் பேசுகிறாங்கன்னா அவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மீண்டும் ஒரு தொடக்கம் துவங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதற்கான முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் மனசில் பயம் இருந்தாலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. தனுசு ராசி, இன்று உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். உடன்பிறப்புகளுடன் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். தந்தை வழியில் உங்களுக்கு சில பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரிகளின் குறுக்கீடுகள் குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செலவுகளால் திக்குமுக்காடுவதற்கான சூழ்நிலையும் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழி உறவுகளின் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் ஆசைப்பட்டு செலவு பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஆசைப்பட்டு செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை தருமே தவிர உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்திற்கு அது ஈடு கொடுக்குவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. இன்றைக்கி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தாரின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். மூத்த சகோதரிகளின் உதவியானது உங்களுடைய குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகள் குழந்தைகளின் மேல் படிப்பு சார்ந்த செலவுகளில் முக்கிய உதவியாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிரிகளை வெல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்கள் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தந்தையை விட்டு பிரிந்து வாழ்பவர்கள் மீண்டும் தந்தையோடு சந்திக்கிறதுக்கோ தந்தையோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் இன்று சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் உச்ச செவ்வாயின் பார்வையில் சந்திரன். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் தாய் வழியில் உதவிகரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள் தாய் உதவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அவங்களுடைய எதிர்ப்பை மீறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்து கணவன் மனைவிக்குள்ளர நல்ல புரிதலை ஏற்படுத்துகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த பண வரவுகளில் சந்தோஷம் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கையை விட்டு பணம் செலவாகும். அதனால் அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வியாபார விஷயமாக முதலீடுகள் செய்வதற்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லைங்க,
உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படுறீங்க. அதனால் பதட்டத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று தந்தை அல்லது உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். உங்களுடைய உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது இளைய சகோதர சகோதரிகளின் பிடிவாத குணத்தை அடக்குவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பதட்டத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய நபர்களின் விலகல் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பழைய நண்பர்கள் விலகுவதன் மூலமாக புதிய உலகை திறப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய யோகமான நாள். வசதி வாய்ப்புகள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதன் மூலமாக புதிய உலகை ஆளுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக ஆதாயம் ஏற்படும். பதவி சார்ந்த அரசாங்க பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இடமாறுதலுக்கான உத்தரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியமும் இன்றைக்கி சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அதனால் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாயின் பார்வையில் சந்திரன் புதிய உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பண வருமானத்தை ஏற்படுத்தும், லாபத்தை ஏற்படுத்தும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளால் உங்கள் குடும்ப கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தினரின் சந்திப்பு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கும் தந்தையின் கௌரவத்தை உயர்த்துவதற்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் இன்றைக்கி அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பு மட்டுமல்லாமல் உறவுகளின் வருகையால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மரியாதை சம்பந்தமான விஷயங்களில் எதிரிகளால் ஏற்பட்ட சில மறைமுக தொந்தரவுகள் வெளிவருவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை வைத்து அடுத்தவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். உங்கள் தவறுகளை சிறுமப்படுத்தி பேசுவீங்க. இதனால் உங்கள் பேர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அடுத்தவங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், பாட்டு சம்பந்தமான மியூசிக் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கும் அரசாங்க ரீதியான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய கடுமையான முயற்சியின் மூலமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான வெற்றி பாதையில் பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.